of you who have children, உங்களில் அநேகருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். You tell me, what is the difference between a good son and a bad son? ஒரு நல்ல மகனுக்கும் கெட்ட மகனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நீங்கள் சொல்லுங்கள். Or a good daughter and a bad daughter. அல்லது நல்ல மகளுக்கும் கெட்ட மகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் சொல்லுங்கள். It's not cleverness. அது புத்திசாலித்தனம் அல்ல. The son or daughter who wants to please you and make you happy. உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய, உங்களை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு மகன்தான் நல்ல மகன் என்று சொல்லுவீர்கள். And the other son who doesn't care for you, உங்களை குறித்தே அக்கறைப்படாத ஒரு மகன், but when he wants food he'll come to the table. ஆனால் தன்னுடைய சாப்பாடு மாத்திரம் மேஜையில் இருக்க வேண்டும். When he wants clothes he'll come to you. தனக்கு ஆடை வேண்டுமானால் அப்பா என்று வருவான். When he wants a motorbike he'll come to you. எனக்கு ஒரு மோட்டார் பைக் வேண்டும் என்று சொன்னால் அப்பா இடத்திலே போவான். When he wants money he'll come to you. தனக்கு பணம் வேண்டுமானால் அப்பா வேண்டும். Are you happy with such a son? அப்படிப்பட்ட மகனிலே உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? Do you think God is happy with children who come to him only saying, give me this, give me that, give me that, give me the other thing, now I am sick, heal me, now I want a house, now I want a car? ஆண்டவரே எனக்கு ஒரு கார் வேண்டும் என்று ஜெபிக்க ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். ஆண்டவரே வியாதியாக இருக்கிறேன் சுகம் தாரும் என்று ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். எனக்கு இந்த பொருள் வேண்டும் அந்த பொருள் வேண்டும் என்று ஜெபிக்க முடியாது தேவனிடத்தில் வருகிறார்கள். Are you happy with such a son, old daughter who only comes to you and asks you, give me this, give me that, give me this, give me that, give me that? அப்பா இத தாங்க, அப்பா அத தாங்க, எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிற மகனிலே உங்களுக்கு விருப்பம் இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா? You look at your life. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நோக்கி பாருங்கள். You look at your own life. உங்களுடைய சொந்த வாழ்க்கையை நீங்கள் பாருங்களேன். Examine the things you pray for. நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள். See if 90% of your prayers are not like this. Give me this, give me that, give me the other thing. உங்களுடைய ஜெபத்திலே 90% ஜெபம் இப்படி இல்லையா என்று பாருங்கள். எனக்கு இதை தாரும் அதை தாரும், அது வேண்டும் இது வேண்டும், மகனுக்கு அது வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறீர்களா? That is how we go far away from God. இப்படி தான் நாம் தேவனை விட்டு தூர விலகி செல்கிறோம். You know the story of the prodigal son in Luke 15, how he went far away from his father and his father's house. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே உள்ள அந்த இளைய கெட்ட குமாரன் எப்படி தகப்பனுடைய வீட்டை விட்டு தூர விலகி போனான் என்று உங்களுக்கு தெரியுமா? You know how it started? எப்படி எல்லாம் அது ஆரம்பித்தது என்று தெரியுமா? Read Luke 15. லூக்கா 15ஐ வாசித்து பாருங்கள். How did he drift so far away from his father and his father's house? எப்படி தன்னுடைய தகப்பனை விட்டும் தகப்பனுடைய வீட்டை விட்டும் அவ்வளவு தூரமாய் கடந்து போனான் என்று உங்களுக்கு தெரியுமா? Because he came to his father one day. ஏனென்றால் ஒரு நாளிலே தகப்பனிடத்திலே வந்தான். And the first thing he said, அவன் சொன்ன முதல் காரியம், verse 12, 12ஆம் வசனம், give me. எனக்கு தாரும். Luke 15 verse 12. லூக்கா 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், give me. எனக்கு தர வேண்டும். Father, give me. தகப்பனே எனக்கு தாரும். He gets something. கொஞ்சம் பெற்றுக்கொண்டான். No, this is not enough. இது எனக்கு பத்தாது. Give me some more. இன்னும் கொஞ்சம் தாருங்கள். Are you like that? நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? That is the way to drift far away from the father's house and the father. தகப்பனுடைய வீட்டை விட்டும் தகப்பனை விட்டும் தூர விலகி போவதற்கு இதுதான் முதல் படி. And I tell you, most believers pray like this. அநேக விசுவாசிகள் இப்படி தான் ஜெபிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Whole prayer is give. அவருடைய முழு ஜெபம் எல்லாம் ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அதை தாரும் இதை தாரும் என்று தான் இருக்கிறது. I want to show you a verse in Proverbs. நீதிமொழிகளிலே உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். Please turn to Proverbs. Proverbs and chapter 30. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் verse 15. 15ஆம் வசனம். The leech has got 2 daughters and both daughters say give. அட்டைக்கு 2 குமாரத்திகள் இருக்கிறார்கள். அந்த 2 குமாரத்திகளுமே தா என்று கேட்கிறார்கள். Are you like that? நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? You know what a leech is? அட்டை என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? It gets into your leg when you're in the water. நீங்கள் தண்ணியிலே இருக்கும் பொழுது காலிலே வந்து ஒட்டிக்கொள்ளும் அட்டை. Has it come to give you anything? உங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியாது வந்திருக்கிறதா? No. இல்லை. Give me more blood. அதிகமான ரத்தம் தா. It's got enough. It's so fat with your blood. ரத்தத்தை குடித்து குண்டாகி விட்டது. Give me more. இன்னும் தா. More. இன்னும் தா. Till it gets so fat it drops off. எவ்வளவோ களைப்படைந்து கீழே விழும் வரைக்கும் ரத்தத்தை உரிந்து குடித்துக் கொண்டே இருக்கும். A lot of God's sons and daughters are like that. அநேக தேவனுடைய பிள்ளைகள் மகன்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். Never satisfied. ஒரு காலம் திருப்தி அடைவதே இல்லை. It says they are never satisfied in that verse. அந்த வசனத்திலே அவர்கள் திருப்தி அடையாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There are 3 things that will not be satisfied. திருப்தி அடையாத 3 காரியங்கள் உண்டு. 4 that will not say enough. போதும் என்று சொல்லாத 4 உண்டு. Today there are millions like that, not just 4. இன்றைக்கு 4 அல்ல, லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே இருக்கிறது. Believers, விசுவாசிகள். Give me this, give me that. எனக்கு இதை தாரும் அதை தாரும். Where are the believers who go to God and say, Lord, is there anything in my life that's making you sad? ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்தக்கூடிய காரியம் ஏதாவது என் வாழ்க்கையில் இருக்கிறதா காண்பியும் என்று சொல்லக்கூடிய இப்படி தேவனிடத்தில் போகக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? What can I give you from my life?
என்னிடத்திலிருந்து ஆண்டவரே நான் எதை உமக்கு நான் கொடுக்கட்டும்? You know, there is a blessing when you receive something from God. தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதிலே ஆசீர்வாதம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? But do you know there's a greater blessing when you give to God? அதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதம் நீங்கள் தேவனுக்கு என்று கொடுக்கும் பொழுது வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? Jesus said in Acts 20 verse 35. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இயேசு சொல்லி இருக்கிறார். It is more blessed to give than to receive. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று சொல்லி இருக்கிறார். Is there a blessing in receiving? பெற்றுக்கொள்வதிலே ஆசீர்வாதம் இருக்கிறதா? Sure. கண்டிப்பாக இருக்கிறது. Isn't there a blessing in receiving the forgiveness of sin? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டா? Yes. ஆம். I thank God for it. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Isn't there a blessing in receiving the power of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதா? Sure, I thank God for it. நான் அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I would not be able to stand here and speak if God did not anoint me with the Holy Spirit. என்னை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே தேவன் நிறைத்திராவிட்டால் நான் இன்றைக்கு இங்கு நின்று பேச முடியாது. There is a blessing in receiving. பெற்றுக்கொள்வதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. Isn't there a blessing in getting a good wife from God or a good husband? தேவனிடத்திலிருந்து நல்ல ஒரு மனைவியை பெற்றுக்கொள்வது அல்லது நல்ல ஒரு கணவனை பெற்றுக்கொள்வதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதா? Isn't there a blessing in getting a job by which we can support ourselves? நம்மை நாமே பராமரித்துக் கொள்ளும்படியாக நல்ல ஒரு வேலையை பெற்றுக்கொள்வதிலே ஆசீர்வாதம் இருக்கிறதா? Or getting admission to a college by which we can get a job to support ourselves? அல்லது நம்மை நாமே தாங்கிக் கொள்ளும்படியாக வேலை கிடைக்கும்படியாக நல்ல கல்லூரியிலே அனுமதி கிடைப்பது ஆசீர்வாதமா? Isn't there a blessing in getting a house in which we can live so that we don't have to sleep on the streets? நாம் ரோட்டிலே படுத்து தூங்காதபடிக்கு நமக்கென்று ஒரு வீடு இருப்பது ஆசீர்வாதமா இல்லையா? These are all God's gifts. இவைகள் எல்லாமே தேவனுடைய ஈவுகள். Spiritual, material, ஆவிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதங்கள். Isn't there a blessing in receiving healing when we are sick? நாம் வியாதியாய் இருக்கும் பொழுது சுகமளித்தலை பெற்றுக்கொள்கிறோமே, அது ஆசீர்வாதமா? Sure, I thank God for that. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். There is a blessing in receiving. பெற்றுக்கொள்வதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. But there's a much higher blessing, Jesus said here, when you learn to give to God. அதே சமயத்திலே தேவனுக்கு நாம் கொடுக்க கற்றுக்கொள்ளும் பொழுது இதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதம் இருக்கிறது. Now most of you, whenever you hear about giving to God, you only think about money. தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் கேட்கும் பொழுது பணத்தை கொடுப்பதை மட்டுமே உங்களில் அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். Because whenever you heard a pastor preaching on giving, it was always about money. ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் கொடுத்தலை குறித்து ஒரு பிரசங்கத்தை கேட்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் பணத்தை கொடுப்பதை பற்றி தான் போதகர்கள் பிரசங்கிக்கிறார்கள். I'm not talking about money. நான் அதை குறித்து நான் பேசவில்லை. Because I'll tell you something. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். That God does not want your money. தேவனுக்கு உங்களுடைய பணம் தேவையில்லை. You know what he wants? அவருக்கு என்ன தேவை தெரியுமா? He wants your body. உங்களுடைய சரீரம் அவருக்கு தேவை. He wants your eyes. உங்களுடைய கண்கள் அவருக்கு தேவை. Your tongue. உங்களுடைய நாவு. Your hand. உங்களுடைய கரங்கள். Why do I say that? ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? Let me show you two verses which I hope you will never forget. நீங்கள் மறக்க கூடாதபடிக்கு நான் ஒரு இரண்டு வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Hebrews chapter 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் verse 5. 5ஆம் வசனம். When Jesus came into the world, இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது, Hebrews 10 verse 5. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் When Jesus comes into the world, இயேசு இந்த உலகத்திலே வரும் பொழுது, he says, அவர் சொல்கிறார், God does not want your offerings. உங்களுடைய காணிக்கையை தேவன் விரும்பவில்லை. Aha. Have you heard that? ஓஹோ, இதை கேள்விப்பட்டீர்களா? God doesn't want your money. தேவனுக்கு உங்கள் பணம் தேவையில்லை. This is not brother Zach Punan's teaching, this is the Holy Spirit's teaching. இது ஜாக் புன்னுடைய போதனை அல்ல, இது பரிசுத்த ஆவியானுடைய போதனை. He doesn't want your offerings. உங்களுடைய காணிக்கை அவருக்கு தேவையில்லை. You know, that must be a mistake. ஓ, இது ஏதோ தவறா எழுதி விட்டார்கள் போல இருக்கிறது. இல்லை இல்லை. For people like that it is repeated in verse 8. God doesn't want your offerings. தவறாய் எழுதி விட்டால் என்று நினைக்கிறவர்களுக்கு மீண்டுமாய் திருப்பி 8ஆம் வசனத்திலே அவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் காணிக்கை அவருக்கு பிரியமில்லை. Just in case you missed reading it in verse 5, God repeats it again in verse 8. 5ஆம் வசனத்திலே வாசிப்பதை நீங்கள் எப்பொழுதாவது தவறு விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் மீண்டுமாய் தவறாமல் இருப்பதற்கு 8ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார். What does he want? What instead? அதற்கு மாறாக அவருக்கு என்ன வேண்டும்? Verse 7. 7ஆம் வசனம். I have come to do your will, O God. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். Repeated in verse 9. I have come to do your will, O God. மீண்டுமாய் வலியுறுத்தப்பட்டு 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். How do we do God's will? தேவ சித்தத்தை நாம் எப்படி செய்கிறோம்? Not with our tithes and offerings. நம்முடைய காணிக்கைகள் தசம பாகங்களிலே அல்ல. Turn to Romans chapter 12. ரோமர் 12ஆம் அதிகாரம். Here it tells us how we can do, verse 2, that good and acceptable and perfect will of God. நன்மையும் பிரியமும்
பரிபூர்ணமான சித்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் I சொல்லப்பட்டிருக்கிறது. told you in my last study about the perfect will of God and the permissive will of God, which is a lower thing. கடந்த வேத பாடத்திலே தேவனுடைய பூர்ணமான சித்தமும் தேவனால் அனுமதிக்கப்பட்ட சித்தத்தையும் குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். God's perfect will is one man, one woman, marriage for life. தேவனுடைய பரிபூர்ண திட்டம் என்பது ஒரு மனிதன் ஒரு மனைவியை கொண்டிருப்பது. God's permissive will in Deuteronomy 24, okay, you divorce. தேவன் அனுமதித்த சித்தம் உபாகமம் 24ஆம் அதிகாரத்திலே சரி பிடிக்காவிட்டால் விவாகரத்து செய்து. But now Jesus came இயேசு வந்தார் and lifted us up from the level of the law to God's original plan. நியாயப்பிரமாணத்தினுடைய நிலையிலிருந்து தேவனுடைய ஆதி திட்டத்திற்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார். He said from the beginning what was God's plan. ஆதி முதலாய் தேவனுடைய திட்டம் என்று சொல்கிறார். That is why in Christianity we don't believe in divorce and remarriage. ஆகவே தான் கிறிஸ்தவத்திலே நாம் விவாகரத்து செய்வதையும் மறுமணம் செய்வதிலையும் நாம் ஒத்துக்கொள்கிறதிலே because we are not under the law now. ஏனென்றால் நாம் இப்பொழுது பிரமாணத்தின் கீழாக இல்லை. We have come back through grace to what was from the beginning God's plan. தேவனுடைய கிருபையினாலே ஆதியாய் இருக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு மீண்டுமாய் நாம் வந்திருக்கிறோம். The law was God's permissive will. Under grace we come to God's perfect will. நியாயப்பிரமாணத்திலே தேவன் அனுமதித்த ஒரு பிரமாணம் இருக்கிறது. இப்பொழுது தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய ஆதி முதல் கொடுக்கப்பட்ட பூர்ணமான சித்தத்துக்கு வந்திருக்கிறோம். Under law God's permissive will was okay, you give me 10% of your income, 90% you do what you like. பிரமாணத்தின் கீழாக இருக்கும் பொழுது சரி உன்னுடைய சம்பாத்தியத்திலே 10% எனக்கு கொடு, 90% நீ எப்படி வேண்டாலும் செய்து செலவு செய்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus didn't give his tithe. இயேசு தம்முடைய தசம பாகத்தை தேவனுக்கு கொடுக்கவில்லை. You know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? He said in John 17, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், verse 10, 10ஆம் வசனம், all that is mine is thine. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். Did he say 10% of what is mine is thine? என்னுடையவைகளிலே 10% உம்முடையவைகள் என்று சொன்னாரா? No, that is under law, God's permissive will. அது பிரமாணத்தின் கீழாக இருக்கும் பொழுது தேவன் அனுமதித்த ஒரு சித்தம். You know what we say in grace? கிருபையிலே நாம் என்ன சொல்லுகிறோம்? Lord, everything is mine is yours. ஆண்டவரே எனக்குரியதெல்லாம் உம்முடையது ஆண்டவரே. I don't want anything on this earth which I can't use for you. ஆண்டவர் உமக்கென்று பயன்படுத்தாத எந்த ஒரு காரியமும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே இந்த பூமியிலே. What does that mean? அதனுடைய பொருள் என்ன? Does that mean we have to take all our money and put in the offering box? நம்முடைய எல்லா பணத்தையும் எடுத்து காணிக்கை பெட்டியிலே போட்டு விட வேண்டும் அர்த்தமா? Please don't do that because some selfish pastor will take it off and pocket it. தயவு செய்து நீங்கள் அப்படி செய்து விட வேண்டாம். சில சுயநலமுள்ள போதகர்கள் அப்படி பிரசங்கித்து உங்கள் சம்பளத்தை முழுவதும் எடுத்துக்கொள்ள பார்ப்பார்கள். What I am saying is recognize that everything you have is God's. நான் சொல்லுவதெல்லாம் என்னவென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தேவனுடையது என்கிறதான ஒரு உணர்வை வைத்துக் கொள்ளுங்கள். Lord, I want to use everything I have for you. ஆண்டவரே எனக்குரிய எல்லாவற்றையும் உமக்கென்றே நான் பயன்படுத்த விரும்புகிறேன். Do I have a house? எனக்கு ஒரு வீடு இருக்கிறதா? It is for you. அது உமக்கென்று ஆண்டவரே. Do I have a car? எனக்கு ஒரு கார் இருக்கிறதா? It is in my name in the registered office, but it's yours. ஆண்டவரே அங்கே பதிவு செய்யப்பட்டது என்னுடைய பெயரிலே தான், ஆனால் அது உம்முடையது ஆண்டவரே. That is God's perfect will. இதுதான் தேவனுடைய பூர்ணமான சித்தம். Because in the Old Testament they were servants. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் வேலைக்காரர்களாக இருந்தார்கள். In the New Testament we are a wife. புதிய ஏற்பாட்டிலே நாம் அவருக்கு மனைவிகளாக இருக்கிறோம். Servant can say, okay, I'll come at 9 o'clock, I'll go at 5 o'clock, that's all. வேலைக்காரன் என்ன சொல்லுவான்? காலையில 9 மணிக்கு வரேன் ஐயா, 5 மணிக்கு நான் போய் விடுவேன் ஐயா என்று சொல்லுவான். How many of you want a wife who says I'll come at 9 o'clock and go at 5 o'clock? 9 மணிக்கு வந்து விடுவேன், 5 மணிக்கு நான் போய் விடுவேன் என்று சொல்லக்கூடிய மனைவிமார்கள் எத்தனை பேர் உங்களுக்கு வேண்டும்? No, wife is there 24 hours. மனைவி 24 மணி நேரமும் உங்களோட தான் இருக்கிறாள். Are you a servant of Jesus Christ or bride of Jesus Christ? Tell me. நீங்கள் இயேசுவுக்கு ஒரு வேலைக்காரனா அல்லது இயேசுவுக்கு ஒரு மணவாட்டியா என்று சொல்லுங்கள். This is God's perfect will. இதுதான் புதிய தேவனுடைய பூர்ணமான சித்தம். You tell me, would you like to be married to a millionaire or to be a servant in his house? நீங்கள் ஒரு லட்சாதிபதியை மனைவியா இருக்க வேண்டுமா அல்லது அவருடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டுமா? Which do you prefer? உங்களுக்கு எது வேண்டும்? Do you prefer to be married to Christ or just be a servant in his house? கிறிஸ்துவோடு கூட மணமுடிக்கப்பட்ட மணவாட்டியா இருக்க வேண்டுமா அல்லது அவருடைய வீட்டிலே வேலை செய்யக்கூடிய ஊழியக்காரனாய் வேலைக்காரனாய் இருக்க வேண்டுமா? Servant means you can, like government servant. அரசாங்கத்திலே பணி செய்கிற அரசு ஊழியர்களை போல. Okay, I have to give 10% as income tax. நான் 10% வருமான வரி கட்ட வேண்டும், வருமான வரியை போல கொடுக்க வேண்டும். Income tax rate is 10% for most people. அநேக மக்களுக்கு இப்பொழுது வருமான வரி
வருமானத்திலே 10%, we can say they are paying that tithe to the government. நாம் என்ன சொல்லலாம், அரசாங்கத்திற்கு அவர்கள் தசம பாகம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லலாம். They don't love the government, they don't get married to the government. அரசாங்கத்தை அவர்களுக்கு பிடிக்கவும் இல்லை, அரசாங்கத்தோடு கூட அவர்கள் மனம் முடிக்கப்படவும் இல்லை. But they are afraid they'll be punished if they don't give 10% income tax, so they pay it. வருமான வரி செலுத்தாவிட்டால் நமக்கு தண்டனை கிடைக்கும், அரசாங்கம் நம்மிடத்தில் நடவடிக்கை எடுத்து விடும் என்று பயந்து செலுத்துகிறார்கள். That is exactly how many believers are. இப்படித்தான் அநேக விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Like the income tax officer, the pastor will frighten you. You better pay your 10%, otherwise God will catch up with you. வருமான வரி அதிகாரிகள் சொல்லுகிறது போல, பயமுறுத்துகிறது போல 10% தசமபாகம் கொடுத்து விடுங்கள், இல்லாவிட்டால் உங்களுக்கு வியாதி வந்துவிடும் அல்லது கஷ்டம் வந்துவிடும். People are afraid and they give the பயந்து என்னமோ என்று சொல்லி தசமபாகத்தை எடுத்து கொடுத்து விடுகிறார்கள். 10% to income tax, 10% to church. 10% வருமான வரி அரசாங்கத்துக்கு, 10% ஆண்டவருக்கு. Please leave me alone, let me do what I like with the other 80%. மீதி உள்ள 80% எனக்கு தான், நான் எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். You think a wife lives like that with her husband? ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருப்பாளா? I tell you, not even 1% of believers have understood what it is to be the bride of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக இருப்பது என்றால் என்ன என்பதை 1% விசுவாசிகள் கூட விளங்கிக் கொள்ளவில்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். I have never paid tithe in my life. என்னுடைய வாழ்க்கையில ஒரு காலம் நான் தசமபாகம் செலுத்தியதில்லை. When I was working in the Navy, I used to give 50% of my income to God. கப்பற்படையிலே நான் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வருமானத்தில் 50% தேவனுக்கு கொடுத்தேன். I'm not asking you to do that. நீங்களும் அப்படி கொடுங்கள் என்று நான் உங்களை கேட்க போவதில்லை. I was single, I didn't have any family. அப்பொழுது நான் தனியாளாக இருந்தேன், எனக்கு ஒரு குடும்பம் இல்லை. I was earning a lot of money. நான் நிறைய பணம் சம்பாதித்தேன். But what I'm saying is my relationship with God was not like government servant paying income tax. நான் சொல்லுகிறதெல்லாம் ஒரு அரசு ஊழியன் அரசாங்கத்திற்கு தசமபாகம் கொடுக்கிற அந்த உறவை போல எனக்கும் தேவனுக்கும் உறவு இல்லை. I was the bride of Jesus Christ, my Lord. என்னுடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டி. Don't be fooled by your pastors. உங்களுடைய பாஸ்டர்மார்களினாலே நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டாம். Be the bride of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் இருந்து விடுங்கள். Say like Jesus, Father, all that I have is yours. பிதாவே, என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள் என்று சொல்லுங்கள்.